வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மாப்பு போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஈவினிங் தான் போட முடிஞ்சுச்சு. சரி ஓகே மதியம் வாங்கின பாலை வந்து சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கும் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வந்து சொன்னார். சரி ஓகே சிம்பிளாக பொட்டுக்கடல சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் இல்லாமல் தேங்காய்க்கு பதிலாக வெங்காயம் போட்டு செய்வாங்க. வெங்காயம், பொட்டுக்கடல, வரமிளகாயை நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போடணும். எனக்கு வந்து வெங்காய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டு பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு பொட்டுக்கடலை ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பொட்டுக்கடலை அதிகமாக போட்டுக்கலாம். அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சட்னி அரைக்க அவர் தோசை சுட்டுட்டு இருந்தார். தோசை சுட்டுட்டு அவரே சாப்பிட்டு அவரே கிளம்பிட்டார். கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு வீட்டில் துணியெல்லாம் மடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்பையும் தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு பீரோவை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பூ பார்த்தோம். அந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் தான் பறித்தேன். அந்த பூவை இன்றைக்கி வாட்டரில் போட்டு பார்க்கும்போது வாட்டர் கலரே ரொம்ப பிங்கிஷ் ஆயிடுச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஈவினிங் வந்து அண்ணி பால் வாங்குறதுக்கு வரல. ஸோ அண்ணியோட பாலை வந்து பெற ஊற்றி வைக்க சொன்னாங்க. அந்த பெற ஊற்றி வச்சுட்டு என்னோட பாலையும் சூடு பண்ணி வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு நானும் தம்பியும் தூங்க கிளம்பிட்டோம்.